சுப்ரஜா அவர்கள் எழுதிய அவள் கங்கை ஆகாயம் குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி கதை சுருக்கம். சாருமதி ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க சின்சியரா எடுக்கக்கூடிய வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். ஸோ அவங்க ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ பஸ்ஸில் இறங்குறப்ப ஒருத்தன் பைக்கில் இடிச்சிட்டு போனதுனால கீழே விழுந்துட்டாங்க. கால் அடிபட்டுருச்சு. ஸோ அவங்க ஆஸ்பத்திரியில் கண்முழிச்சு பார்க்குறப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட வேலை செய்யக்கூடிய ரம்யாங்கிற பொண்ணு கூட இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்து அப்புறம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போயிடும், சரியாக போயிடும் டாக்டர் சொல்கிறாரு. ஸோ ரம்யா துணையோட சாருமதி வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறப்போ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுறாங்க சாருமதி. அவங்க ஓவியம் வரையக்கூடியதில் திறமையானவங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால ஓவியம் வரைகிறாங்க. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டை சந்தியாவை கூப்பிட்டு அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் போய் அந்த ஓவியத்தை காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பத்திரிகையில் கதைகளுக்கு ஓவியம் போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலம் ஆயிடுறாங்க, நிறைய பத்திரிகையில் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டுடைய மேரேஜுக்காக கும்பகோணம் போகிறாங்க. அங்கே ஒரு கசப்பான அனுபவம் நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்தது என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த பகுதியில் கேட்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 4. சாருமதி ரிசீவரை எடுத்தாள். மறுபக்கத்தில் சாருமதி ஓவியர் இருக்காங்களா? எஸ், ஸ்பீக்கிங். சொல்லுங்க மேடம். வணக்கம். ஓவியர்கள் சந்திப்புன்னு ஒரு புது ஃபியூச்சர் உங்களை வாசகர்கள் சந்திச்சு பேசுற மாதிரி ஏற்பாடு பண்றோம். வர புதன்கிழமை 11 மணிக்கு வச்சுக்கலாம். நீங்க இங்க அலுவலகத்துக்கு வர முடியுமா, இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? எங்க நம்பர் 1 பெண்கள் மாத இதழ் ஆபீஸ் தானே? ஆமா மேடம். அப்ப அங்கேயே வச்சுக்கலாம். அப்புறம் மதிய லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறோம் என்றாள் மறுமுனையில் அந்த பெண். ரொம்ப நன்றிங்க என்று சாருமதி கூறினாள். நீங்க வேற, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை ரிமைண்ட் பண்ணணுமா? இல்ல வேண்டாம், நான் படம் வரைகிற அட்டையிலேயே நோட் பண்ணி வச்சுட்டேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அவள் போனை வைத்ததும் மறுபடியும் அந்த போன் அடித்தது. உடனே சாருமதி எடுத்தாள். வசந்தம் பத்திரிகையிலிருந்து சங்கீதா பேசுறேன். சொல்லுங்க சங்கீதா. ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்க போறோம். முதல் 10 சாப்டர்ஸ் ஈவினிங் அனுப்புறேன். முதல்ல போட்டு அனுப்பிடுங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும். அப்புறம் 2 அத்தியாயமா கொடுங்க போதும் என்றாள். நல்லது சங்கீதா. கலர் படம் தானே? ஆமா மேடம், கலர் தான். எடிட்டோரியல் மீட்டிங்ல நீங்க தான் படம் போடணும்னு எல்லோருமே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கும் மேடம். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா. உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை. உங்களோட உயிரோட்டுள்ள படங்களுக்கு நாங்க அடிமை என்றாள் சங்கீதா. அட, என் மேல அன்பு வைங்க, அடிமை ஆகாதீங்க என்று சாருமதி ரிசீவரை வைத்துவிட்டு படம் வரையும் மேஜைக்கு திரும்பினாள். வசந்தம் பத்திரிகையின் இன்னொரு கதைக்கு படம் போட ஆரம்பித்தாள். வாசலில் காலிங் பெல் அடித்தது. அம்மா, யாருன்னு பாரேன் என்றாள். அம்மா கதவினை திறப்பது உட்கார்ந்த இடத்திலிருந்து தெரிந்தது. உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது சந்தியா. சாருமதிக்கு பயங்கர ஆச்சரியம். ஹாய் சந்தியா, எப்படி இருக்க? எப்போ ஊட்டியிலிருந்து வந்த என்று கேட்டாள் சாருமதி. சந்தியா உள்ளே நுழைந்தவாறே, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அப்புறம் உன்னோட படங்கள் எல்லாத்தையும் ரெகுலரா பத்திரிகைகள்ல பாக்குறேன். செம ஹாப்பினா. உன்னுடைய ரொம்ப நாள் திறமைகள் இப்பதான் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குல்ல என்றாள். எல்லாமே திடீர்னு ஏற்பட்ட திருப்பந்தான் என்று விபத்து பற்றியும் அதன் பின் நடந்தவற்றையும் சொன்னாள் சாருமதி. பக்கவாட்டில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சந்தியா, ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ண போற என்று கேட்ட. சரிதாமா, நான் அடிக்கடி கேட்டு அவகிட்ட வாங்கி கட்டிக்கிறது போதாதா என்று சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள் சாருமதியின் அம்மா. அம்மாவே தொடர்ந்து, சந்தியா 2 பேருக்கும் லெமன் ஜூஸ் கொடுக்கட்டுமா என்று கேட்டாள். கொடுங்க மாமி. லெமன் ஜூஸ்ல சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் கலந்து செம டேஸ்டா உங்களாலதான் ஒரு ஜூஸ் கொடுக்க முடியும் என்று பாராட்டினாள் சந்தியா. சொன்னவள் சாருமதியின் பக்கம் திரும்பினாள். நீ இன்னும் பதிலே சொல்லல எனக்கு, என்னோட கேள்விக்கு என்றாள். என்ன பதில் சொல்லணும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எது நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும் என்றாள். உனக்கு பரவாயில்ல, என்ன எடுத்துக்கோ. டிகிரி முடிச்ச கையோட
என்ன கல்யாணம் பண்ணி துரத்திட்டாங்க வீட்டுல இருந்து. ஆட ரொம்ப சந்தோஷமா தான் கழுத்தை நீட்டன. என்னமோ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி துரத்தன மாதிரி சொல்ற. பண்ணன அப்புறம் தானே தெரியுது திருமண வாழ்க்கை எவ்வளவு பெரிய அவஸ்தைன்னு. ஆட அப்ப அந்த அவஸ்தைய நானும் படணும்னு தான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறியா? எப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சாரு? அம்மா 2 கிளாஸில் லெமன் ஜூஸ் எடுத்து வந்தாள். இருவரிடமும் கொடுத்தாள். உறிஞ்சி குடித்த சந்தியா, உங்க மிக்சிங்க அடிச்சுக்க முடியாது மாமி என்றாள். எதுவும் விசேஷம் இல்லையா என்று அம்மா கேட்க, இல்லம்மா, விளையாட்டு மாதிரி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேருமே டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம். 2 பேருக்கிட்டையும் எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. அவங்க பரம்பரையில எல்லாருக்குமே கொஞ்சம் தாமதமா தான் குழந்தைங்க பிறக்குமா. சரிதான், அப்ப மாமியார் சண்டை போற வழியே இல்ல. சந்தியா சிரித்தாள். ஆமா, செல்போன் வாங்கிட்டியா இல்லையா? எதுக்குப்பா? எனக்கு எந்த அவசியம் இல்ல. அதுக்கு வீட்டுல போன் இருக்கு. நான் அதிகம் வெளியே போறதும் இல்ல. அப்ப தேவையே இல்ல செல்போன்லாம். அம்மா கிச்சனில் இருந்து, சந்தியா உனக்கு சேர்த்து சாதம் வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு போலாம் என்ன என்றாள். நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மாமி? நீ வருவேன்னு தெரியாமலே இன்னைக்கு உசிலிக்கு ஊற வச்சிருக்கேன். கொத்தவரங்காய் பருப்பு சிலி, கார குழம்பு, மைசூர் ரசம், அப்பளம் பொரிக்க போறேன். அப்புறம் இருக்கவே இருக்கு கட்டி தயிர் என்றாள் அம்மா. ஆஹா, கேட்கவே நாக்கு ஊறுதே மாமி. என்ன திடீர்னு சென்னை விஜயம் என்று சாரு கேட்டாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊட்டிக்கு வான்னு நான் கூப்பிட்டேன். எனக்கு குளிர் ஒத்துக்காது, நீ இங்க வான்னு சொல்லிட்டா. கிளம்பி வந்துட்டேன். 10 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்றாள். சாருமதி மெல்லிய குரலில், சந்தியா உனக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு என்றாள். என்ன சாரு? கதையின் நகலை தேடினால் இருந்தது. இத படிச்சு பாரு என்று கதையினை அவளிடம் கொடுத்தாள். கதையை படிக்க ஆரம்பித்த உடனேயே சாருமதியை அதிர்ந்து போய் பார்த்தாள் சந்தியா. என்ன சாரு இது? முதல்ல முழுசா படி. சந்தியா கதையை படித்து முடித்து அவளிடம் கொடுத்து விட்டு கேட்டாள், யார் இது? அப்படியே நடந்தத பக்கத்திலிருந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்காங்க என்றாள் திகைலோடு. தெரியலப்பா, எழுதுனாளோட செல் நம்பரை வாங்கி வச்சிருக்கேன். பத்திரிக்கை வெளியானதும் பேச சொல்லிட்டாங்க. கதையை நிறுத்த முடியாதா? அதெல்லாம் முடியாது. 2வது, இது எனக்கும் உனக்கும் அந்த முகம் தெரியாத அயோக்கியனுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் அந்த பொண்ணு மோசமான இரவு நமக்கு. சம்பவம் நடந்த இடத்த மாத்தி எழுதியிருக்காங்க. அதனால நடந்தது வெளியில வர வாய்ப்பு இல்ல. நாம பயப்பட ஒண்ணும் வேண்டியதில்லை. ஆனாலும் படிக்கிறவங்க இப்படி கற்பனையில தத்ரூபமா எழுத முடியுமான்னு யோசிப்பாங்கல்ல என்றாள். சந்தியாவும் யோசிக்க ஆரம்பித்தாள். படம் போட்டபடியே அவளுடன் பேசிக் கொண்டிருந்தாள் சாருமதி. சந்தியா திரும்ப திரும்ப அவளை கேட்டாள், யாரா இருக்கும்? இந்த வாரம் பேசிடுவேன். முதல்ல எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். சந்தியா கொஞ்சம் கலக்கத்துடன் அவளை பார்த்தாள். சாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல. இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துல எனக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா என்னோட வீட்டுக்காரர் என்ன கொன்னே போட்டுருவார். நான் இருக்கேன் இல்ல. முதல்ல யாருன்னு நாம தெரிஞ்சுப்போம். அப்புறம்தான் அடுத்து என்ன நடந்ததுங்கிறத முழு விவரம் நமக்கு தானே தெரிய வரும் என்றாள் சாரு. இருந்தாலும் அப்போது அம்மா உள்ளே வந்தாள். என்ன திடீர்னு 2 பேரும் ரொம்ப ரகசியமா பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று 2 பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். மாலை வரை வீட்டில் இருந்தாள் சந்தியா. கிளம்பும் போது அவளிடம் தனியாக சொல்லிவிட்டு போனாள். என்னவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணுப்பா. நான் திரும்ப நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரேன். நிச்சயமா என்றாள் சாருமதி. புதன்கிழமை அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து கார் அனுப்பியிருந்தார்கள். அம்மாவையும் அழைத்து பார்த்தாள் சாரு. இல்லம்மா, நீ போயிட்டு வா என்று சொல்லிவிட்டாள் அம்மா. அலுவலகத்தினை அவள் அடைந்த போது வாசகர்கள் பலர் காத்திருந்தனர். பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த கான்பரன்ஸ் ரூமில் எல்லோரும் அமர்ந்து உரையாடுவது போல ஏற்பாடு செய்திருந்தார்கள். வந்ததில் 4 கல்லூரி பெண்கள், 2 பேர் ஓவியக் கல்லூரி மாணவிகள், 2 விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், 4 ஆண்கள், ஒரு தம்பதி என குரூப் களை கட்டியது. மிகவும் சுவாரஸ்யமாக அவர்கள் கேள்விகள் கேட்க மிகவும் யதார்த்தமாய் பதில் சொன்னாள் சாருமதி. போட்டோகிராஃபர் வளைத்து வளைத்து போட்டோ எடுத்தார். பிரபல ஓட்டல் ஒன்றில் இருந்து மதிய உணவு வரவழைத்திருந்தார்கள்.
எல்லாம் முடித்து வீடு திரும்பும் போது மாலை மணி 4 விட்டது. பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்திருந்த வாசகர்கள் ஒரு gift பார்சலை தந்திருந்தார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் தான் பிரித்து பார்க்க வேண்டும் என்கிற வற்புறுத்தலோடு அம்மாவிடம் கொடுத்தாள். என்னப்பா இது என்று அம்மா கேட்க, என்ன பார்க்க வந்த வாசகர்கள் இந்த சந்திப்பை ஒட்டி எனக்கு கொடுத்த நினைவு பரிசு என்றாள் சாரு. அம்மா அதை பிரித்தாள். பிரித்தவள் வாவ் என்றாள். அற்புதமா இருக்கு என்றபடியே அதை சாருமதியிடம் நீட்டினாள். சாருமதியும் அதை பார்த்ததும் அப்படியே அசந்து போனாள். அவள் முதலில் வரைந்த படத்தை அவள் வரைவது போல் ஒரு பிரபல ஓவியரிடம் வரைந்து வாங்கி பிரேம் செய்து கொடுத்திருந்தார்கள். அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டது. வரைந்திருந்த ஓவியரும் மிக பிரபலமான ஓவியர். முதலில் பத்திரிகை அலுவலகத்துக்கு போன் செய்து நன்றி சொன்னாள். ரொம்ப அற்புதமான கிஃப்ட், என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத தருணம். நான் அந்த பத்திரிகைக்கு முதல்ல வரைஞ்ச படமும் இப்ப நான் சந்திச்ச வாசகர்கள் தருணமும் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படமும் சந்திப்பும் ஆர்டிக்கல்ல வருது என்றால் மறுமுனையில் உதவி ஆசிரியர். மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு ரிசீவரை வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் சாருமதி. நீ என்னம்மா சாப்பிட்ட என்று அம்மாவை கேட்டாள். ரசம், அப்பளம், தயிர் சாதம். அப்படியா? அங்க ரொம்ப ஹெவி சாப்பாடுமா. சரி, நீ தூங்குறியா? இல்லம்மா, எனக்கு என்னைக்கு மத்தியானத்துல தூக்கம் வந்திருக்கு, வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரைய உட்கார வேண்டியதுதான் என்றாள். டீ போடவா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா. அம்மா பேசிவிட்டு சமையல் அறைக்கு போய்விட்டாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சாருமதி யோசித்தபடியே அவளையும் அறியாமல் அப்படியே படுத்து விட்டாள். மீண்டும் கண் விழித்து பார்த்தாள். மணி 6 விட்டது. அம்மா என்று கூப்பிட்டாள். என்னம்மா, என்னை எழுப்பக்கூடாதாம்மா? தூங்க விட்டுட்டியே. நான் வந்து பார்த்தேம்மா, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. எழுப்ப விருப்பம் இல்லை எனக்கு. சரி, முகத்தை அலம்பிட்டு வா, இஞ்சி டீ தரேன் என்றாள் அம்மா. சாருமதி எழுந்து முகத்தை அலம்பி துண்டால் துடைத்துக் கொண்டு தலைமுடியை சரி செய்து கொண்டாள். சாமி படத்தருகே போய் விளக்கை ஏற்றினாள். பின் அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றி பொட்டில் இட்டுக்கொண்டு அறைக்கு திரும்பினாள். அம்மா ஆவி பறக்க இஞ்சி மனம் மணக்க டீ கொண்டு வந்தாள். அம்மா, 2 பிஸ்கட்டும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் கொண்டு வாயேன் என்றாள் சாரு. டீயை வாங்கி பத்திரமான இடத்தில் வைத்தவாறு அம்மா பிஸ்கட் டப்பாவையும் தண்ணீர் டம்ளரையும் எடுத்து வந்தாள். டப்பாவை என்கிட்ட தராதேம்மா, கணக்கே தெரியாம தின்னுட்டே இருப்பேன். 2 எடுத்துத்தா என்றாள் சாரு. அம்மா சரியா 2 பிஸ்கட்டுகளை மட்டும் எடுத்து தர வாங்கி கொண்டாள். அதை பிஸ்கட்டை தின்று தண்ணீர் குடித்துவிட்டு டீயை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கும் போது டெலிபோன் ஒலித்தது. அம்மா தான் எடுத்தாள். ஆமா, எஸ், ஓவியர் சாருமதி தான் என்றவள் அவள் பக்கம் திரும்பினாள். சாரு, பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க, உங்ககிட்ட பேசணுமா என்றாள் அம்மா. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப பேச சொல்லுமா என்றாள் சாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க அம்மா சொல்லிவிட்டு ரிசீவரை வைப்பதை பார்த்தாள். பேர் கேட்டியாமா? இல்ல சாரு, எப்படியும் திரும்ப கூப்பிடுறேன்னு சொன்னாரு என்றாள். அம்மா, நான் பக்கத்துல மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன், முக்கியமான பொருட்கள் வாங்கணும் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். சரிமா, வாசல் கதவை வெளியே பூட்டிட்டு போ என்றாள் சாரு. அம்மா போனதும் தொடர்கதைக்கான அத்தியாயங்களை படிக்க எடுத்தாள். அப்போது சொல்லி வைத்தார் போல டெலிபோன் ஒலித்தது. எழுந்து போய் எடுத்தாள். மிஸ் சாருமதி? எஸ், சாருமதி தான் பேசுறேன். வணக்கம், நான் பிரசாத். என்னோட கதைக்கு தான் நீங்க படம் போட்டீங்க. என்கிட்ட பேசணும்னு நம்பர் வாங்கினீங்களாம். உங்க நம்பரை எடிட்டோரியல்ல கேட்டு வாங்கினேன் என்றான் அவன். சாருமதிக்கு பகீர் என்றது. ஆனால் அதை வெளியே காண்பித்துக் கொள்ளாமல், உங்க கதையை படிச்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்படியே ஒரு உண்மை நிகழ்ச்சிய பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தது மாதிரி எழுதியிருந்தீங்க. அதனாலதான் உங்க நம்பரை நான் வாங்கினேன். இஷ்யூ வந்ததும் பேசலாம்னு இருந்தேன் என்றாள் சாருமதி. இஷ்யூ வந்துடுச்சு, நீங்க இன்னும் பார்க்கலையா? இல்ல, எனக்கு கடைக்கு வந்த மறுநாள் தான் வரும். சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க கேள்வி எனக்கு புரியல. அந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஊர் பேரை மட்டும் மாத்தி இருக்கீங்க, மத்தபடி அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த நிகழ்ச்சி என்னையும் சேர்த்து 3 பொண்ணுங்களை பாதிச்சிருக்கு. நாங்க மறைக்க நினைச்ச அந்த விஷயத்த அப்படி எழுதியிருக்கீங்க. நீங்க யாரு? நீங்க தானே அது? அவள் பொட்டென கேட்டதும் எதிர்முனையில் சப்தமே இல்லை.
அவன் நிச்சயம் அதிர்ச்சி அடைந்திருப்பான். ஹலோ என்றாள் அவள். சொல்லுங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு போல மாதிரி ஓடி போனது நீங்க தானா? சாருமதி கொஞ்சம் கடுமையாகவே கேட்டாள். பல நாள் தேக்கி வைத்திருந்த கோபம் சட்டென்று வெளிப்பட்டு விட்டது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மனோதத்துவ நிபுணர். என்கிட்ட வந்த கிளையண்ட் சொன்ன விஷயம் அது. எங்களோட எத்திக்ஸ் படி நான் அதை வெளியே சொல்லவோ எழுதவோ கூடாதுதான். ஆனாலும் அதுல பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தோணல. அதனாலதான் அத சிறுகதையா எழுதுன. அப்ப அந்த அயோக்கியன் உங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கானா? அவனோட பார்வையிலையும் as a டாக்டர் என்னோட பார்வையிலையும் அவன் யோகிய. உங்க பார்வையில அவன் அயோக்கிய. மனுஷங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே நடந்துப்பாங்க. நான் அவனை பார்க்கணும் என்றாள் சட்டென்று சாருமதி. எனிவே யூ ஆர் வெல்கம். நான் ஒரு நனோதத்துவ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் பெங்களூர் சஞ்சய் நகர்ல. நீங்க வந்தா பார்க்கலாம் அந்த பேஷண்ட என்றான் அவன். பேஷண்டா என்று அதிர்ந்தாள் சாருமதி. எஸ், பேஷண்ட் தான். ஒரு 90% அவன் கியூர் ஆயிட்டான் இப்போ. சாருமதிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒரு முறை சந்தியாவிடம் பேசிவிட்டு முடிவு எடுக்கலாமா யோசித்தாள். ஓகே, உங்க கிளினிக் முகவரியை சொல்லுங்க. எழுதிக்கோங்க. சொல்லுங்க சொன்னான். சாருமதி டைரியில் அதை எழுதி கொண்டாள். அவன் லைனை துண்டித்தும் வெகுநேரம் அவள் பிரமை பிடித்தவள் போல் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. நெடுநாள் மனதின் மூளையில் உட்கார்ந்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சம்பவம் பற்றிய தெளிவு வரப்போகிறது. சந்தியாவிடம் இதை பற்றி பேச வேண்டும். இந்த கதையை அவள் வீட்டிலோ இல்லை அந்த பெண் வீட்டிலோ படித்துவிடக் கூடாது என்கிற பயம் சாருமதிக்கு தோன்றியது. பக்கத்தில் மளிகை கடைக்கு போயிருக்கும் அம்மா அவளிடம் எந்த மாற்றத்தையும் கண்டுவிடக் கூடாது என்று யோசித்தவளாய் எழுந்து முகத்தை சோப்பு போட்டு கழுவினாள். ஃப்ரெஷ்ஷாக டேபிளில் உட்கார்ந்தாள். தொடர்கதை அத்தியாயங்களுக்கு படம் வரைய ஆரம்பித்தாள். என்னதான் முகத்தை அலம்பிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாய் அமர்ந்தாலும் மனதில் இருந்து வந்த சம்பவத்தினை மொத்தமாக துடைத்து வெளியில் எறிய முடியவில்லை. அத்தியாயம் 5. யோசனைகளை கொஞ்சம் புறந்தள்ளி வைத்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினாள் சாருமதி. புதியதாக வந்த தொடர்கதை மிகவும் சிறப்பாக இருந்தது. பிரபல பெண் ஆசிரியர் ஒருவர் எழுதிய தொடர். பல இடங்களில் மிகவும் யதார்த்தமாக இருந்தது அந்த கதை. எந்த நிகழ்ச்சியை படம் வரைய வேண்டும் என்கிற சுதந்திரத்தை அவளிடமே விட்டிருந்தார்கள். வழக்கமாக சில பத்திரிகைகளில் இந்த இடத்திற்கு படம் வேண்டும் என்று பத்தியில் கட்டம் கட்டி அனுப்புவார்கள். பல பத்திரிகைகளில் சுதந்திரமாக சிந்திக்க விடுவார்கள். நேரமின்மையால் பலர் கதைகளுக்கு சீன் சொல்லி படம் வரைந்து வாங்கும் பத்திரிகைகளும் உண்டு. முடிந்தவரை தவிர்க்க முடியாத காட்சிக்குத்தான் படம் வரைவாள். அதனாலே ஐடியா சொல்லாமல் படத்தையே தர ஆரம்பித்தார்கள். சங்கீதா இன்றுதான் வருவதாக சொல்லியிருந்தாள். அவள் வந்ததும் எப்படியாவது பேசி அவளையும் அழைத்து கொண்டு பெங்களூர் சென்று வர வேண்டியதுதான். எதையும் தள்ளி போடக்கூடாது என்கிற எண்ணம் வந்தது. தொடர்கதைக்கான முதல் அத்தியாய படத்திற்கு துல்லியமாக படத்தை வரைந்தாள். பின் அதை கலர் செய்ய ஆரம்பித்தாள். தொடரின் போக்கே ஆஃப் பீட்டில் ஆரம்பித்தது. ஹனிமூன் செல்லும் ஜோடி ஒன்று விமானத்தில் ஏறுவது போல் காட்சியில் ஆரம்பித்தது. ரசித்து படம் போட ஆரம்பித்தாள். 2 அத்தியாயத்திற்கு போட்டு முடித்து விட்டாள் சாருமதி. அப்போது வாசலில் அழைப்பு மணி அழைத்தது. அம்மா, யாருன்னு பாக்குறியா? இதோ பாக்கிறேன் சாரு. வாசலில் அம்மா கதவை திறப்பதும் யார் என்று கேட்பதும் தொடரும் அவர்களுடைய பேச்சுகளும் அவளுக்கு கேட்டது. சொல்லுங்க, நான் ஓவியர் சாருமதிய பார்க்கணும். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் பெங்களூர். இன்னைக்கு வந்த பத்திரிக்கை ஒண்ணுல என்னோட கதைக்கு படம் போட்டு இருக்காங்க. பத்திரிக்கை ஆபீஸ்ல நம்பரும் முகவரியும் கொடுத்தாங்க. நான் உள்ள வரலாமா? அவர்கள் பேசிக்கொள்வது அவள் காதில் விழுந்தது. வந்திருப்பது கும்பகோணம் நினைவினை கதையாக எழுதிய பிரசாத். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, தேடி வந்திருக்கிறானே என்று. இருந்தாலும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அம்மா, அவர் உள்ள அனுப்பு. அவர் ஒரு கதை எழுதுற மனத்தத்துவ நிபுணர் என்றாள் சாருமதி. அம்மா அனுமதிக்க அவன் உள்ளே வந்தான். அவளை பார்த்ததும் முன்னறிவிப்பில்லாமல் உங்களை பார்க்க வந்ததுக்கு மன்னிக்கணும் என்றான். பக்கவாட்டில் இருந்த சோஃபாவை காட்டி உட்காருங்க என்றாள் சாரு. அவன் அதிலே உட்கார்ந்தான். பக்கவாட்டில் அவனை மின்னல் போல கவனித்தாள். மிக ஸ்மார்ட்டாக இருந்தான் அவன். அம்மா,
இந்த அறையோட கதவை கொஞ்சம் மூடுங்க, இவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்றாள் சாரு. அம்மா அதை எதிர்பார்க்கவில்லை போல் இருக்கிறது. அவளை பார்த்து கொண்டே கதவை மூடிக்கொண்டு போனாள். அவனை பார்க்கவே அவளுக்கு பெரிய கடுப்பாய் இருந்தது. தப்பு செய்தவனுக்கு பாதுகாப்பும் சிகிச்சையும் கொடுப்பவன் கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் எம்டி கலர் பேஸ்ட் டியூப் ஒன்றை அவன் மீது எறிந்தாள் சாரு. அவன் ஒன்றும் சலனம் காட்டவில்லை. தன் மீது விழுந்த காலி வண்ண டியூபை சிரித்தபடியே தட்டி விட்டான். மிஸ் சாருமதி, உங்களுடைய கோபம் ஆத்திரம் ரெண்டும் எனக்கு புரியுது. என்ன நடந்ததுன்னு நான் சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். உங்க பேஷன், அதாவது அந்த அயோக்கியனை காப்பாத்த ஏதாவது கதை சொல்ல போறீங்களா என்று பட்டென்று கேட்டாள் சாரு. அப்போது வாசலில் மீண்டும் அழைப்பு மணி. அம்மா திறப்பதும் வா என்பதும் மெல்லியதாக கேட்டது. அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் சந்தியா. சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவனை பார்த்ததும் லேசாய் குழம்பினாள் அவள். இங்க சேர்ல வந்து உட்கார் சந்தியா. இவர்தான் அந்த அயோக்கியன யோக்கியன்னு மனோரத்துவ ரீதியா காப்பாத்துறவரு என்றாள். சந்தியா அவனை கோபமாக பார்த்தவாறே உட்கார்ந்தாள். கடுப்புடன் அவனை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்று கேட்டாள் சந்தியா. மனசாட்சி இருக்கிறதாலதான் என்னோட கிளினிக்க இன்னைக்கு கோ டாக்டர்ஸ் கிட்ட விட்டுட்டு நேரா இங்க வந்திருக்கேன் என்றான் சிரித்தபடியே. சாருமதி அதற்கொன்றும் சொல்லவில்லை. பிரசாத்தே ஆரம்பித்தான். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோபம் அடங்காது. ஆனாலும் நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லதான் வந்தேன். என்னோட பேஷண்ட சட்டத்தோட பிடியில இருந்து காப்பாத்தணும்னு எனக்கு எந்தவித எண்ணமும் கிடையாது. உண்மைய நீங்க முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் முடிவு பண்ணுங்க என்றான். சாருமதியும் சந்தியாவும் மௌனமாய் இருந்தார்கள். அவன் ஆரம்பித்தான். என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு கல்யாண மாப்பிள. நாங்க 3 நாள் முன்னாடியே தஞ்சாவூர் வந்துட்டோம். நீங்க எல்லாம் சென்னையில இருந்து வர்றபோது நாங்க ஏற்கனவே அந்த தங்கும் விடுதியில 3வது மாடியில இருந்தோம். எங்க யாருக்கும் குடிக்கிற பழக்கமோ வேறு வித போதை பழக்கமோ கிடையாது. வைதேகிக்கும் மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் முகநூல் வாட்ஸ்அப்னு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. நாங்க 4 பேர் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். கடைசி நேரத்துல நீங்க வந்த அன்னைக்கு காலையில மாப்பிள்ளையோட கொஞ்ச நாள் மும்பையில வேலை செஞ்சவரு கல்யாணத்துக்கு வந்தாரு. அவரு பேரு தீபக். வசதியான வீட்டு பையன், சின்ன பையன்தான், விளையாட்டு பையன். அவனை மாப்பிள்ளை வேற இடத்துக்கு போக விடாம எங்க கூடவே தங்க வச்சிட்டாரு. மாலையில கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு திரும்பினோம். அப்பதான் மங்களாம்பிகா ஹோட்டல் உள்ள நாங்க சாப்பிட போற போது நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தீங்க. உங்க ஃப்ரெண்டு சந்தியாவையும் கூட இருந்த பொண்ணையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சாப்பிடும் போது கூட உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, நிறைய பொண்ணுங்க இப்படி கல்யாணத்துக்கு வர்றதே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எதிர்பார்த்துதான்னு சொன்னான். எனக்கு அதுல எந்த உடன்பாடும் இல்ல. அவன் கூட சண்டை போட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்த அப்புறம் அந்த பேச்சு அப்புறமும் கண்டினியூ ஆச்சு. அப்பதான் அந்த பேச்சு ஆரம்பிச்சு வச்ச ரமேஷ், நான் ஒரு பந்தயம் கட்டுறேன், ஏதாவது ஒரு பொண்ணை காட்டுங்க, அவ கூட கொஞ்ச நேரம் நான் ஜாலியா இருந்துட்டு வர்றேன்னு சொன்னான். அவன் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பயங்கரமா அவங்க எல்லாத்தையும் நான் திட்டுனேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ரமேஷும் தீபக்கும் வெளியே போயிட்டாங்க என்ற போது கதவை அம்மா தட்டினாள். டீ கொண்டு வரட்டுமாமா என்று கேட்டாள். கொண்டு வாமா என்றாள் சாரு. அப்புறம் வசந்தம் பையன் வந்திருந்தான். ஏமா என்கிட்ட சொல்லல அத பத்தி? இல்லம்மா, நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல அவனை உள்ள வர சொல்லுமா. அவனுக்கு டீ கொடுத்தியா? கொடுத்தேம்மா. அவனை கூப்பிடு. அந்த பையன் உள்ளே வந்தான். சாரி தம்பி, நீ வந்ததையே அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. பரவாயில்ல மேடம், முதல் 5 சாப்டர் படம் நாளைக்கு காலையில வேணும்னு சங்கீதா மேடம் சொல்லிட்டு வர சொன்னாங்க. முதல் 2 படம் முடிச்சிட்டேன். இப்ப வாங்கிட்டு போயிடுங்க. காலையில அடுத்த 3 அத்தியாயத்துக்கு படம் போட்டுறேன். சரிங்க மேடம். படங்களை பத்திரமாக கவரில் போட்டு கொடுத்தாள். அவன் போனதும் சைக்கியாட்ரிஸ்டின் பக்கம் திரும்பினாள். சொல்லுங்க உத்தமரே என்றாள் கிண்டலாக. மேடம், நான் என்னோட பேஷண்ட்டுக்கு உதவி செய்யவும் உங்க குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தீர்க்க தான் வந்தேன். நீங்க என் மேல இவ்வளவு கோபம் கொள்ள அவசியமே இல்ல. ஐ எம் சாரி. பாதிக்கப்பட்ட பெண்ணோட சேர்ந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இத்தனை வருஷமா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா திருவள்ளிக்கேணிய எங்க குடும்பம் விட்டு வந்ததுக்கு காரணமே இந்த விஷயம்தான். நாங்க அப்ப எங்க தெருவுல வாங்காத பேச்சு கிடையாது. ஏரியா முழுக்க எங்க பேர் கெட்டு போச்சு.
அப்பா சோகத்திலேயே வீட்டை விட்டு வெளியே போகாம படுத்த படுக்கையாகி இறந்தே போயிட்டாரு என்று சொல்லி நிறுத்தினாள் சாருமதி. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.